பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகெங்கும் பிஸ்மி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களே, நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பிஸ்மி வானொலி பெருமிதம் கொள்கிறது. வார வாரம் ஆரவாரம் தருகின்ற நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இது பிஸ்மி வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு மறு ஒளிபரப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக இந்நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய பிஸ்மி வானொலியின் நிர்வாகி தலைவர் ஹாஜி சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற பிஸ்மி நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே இப்போது நாம் நுழைய இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய நம் சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான சிங்கப்பூர் சமூகத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதிலும் சமூக சேவையிலும் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு முக்கிய நபரைத்தான் இந்த வாரம் நாம் நேர்காணல் காணவிருக்கிறோம். பேட்டியை தர இருக்கக்கூடிய பெருந்தகை ஒரு தமிழாசிரியர், ஒரு கல்வியாளர், சமூக தலைவர், படைப்பாளி, கவிஞர், எழுத்தாளர், பல்வேறு அமைப்புகளுக்கு ஆலோசகர் என்று பல தளங்களில் தடம் பதித்த ஒரு பெருமகனை பிஸ்மி வானொலி நேர்காணல் காண்பதில் பெருமிதம் கொள்கிறது. ஹாஜி மூஆ மசூத் அவர்கள் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் என்ற அமைப்பில் பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றி தற்போது துணை தலைவராக அந்த அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புகழ்பெற்ற, பிரசித்தி பெற்ற, எண்ணற்ற பல மாணவர்களை வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, தொழிலதிபர்களாக, சமூக சேவையாளர்களாக பல மாணவர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் ஹாஜி மசூத் அவர்களுக்கு உண்டு. அவர்களை வரவேற்று முதலிலே இந்த நேர்காணல் உள்ளே நாம் நுழையவிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜி மசூத் அண்ணே. வலைக்கும் சலாம். உங்கள்கிட்ட சில கேள்விகளை நம்முடைய பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக இந்த நேர்காணல் வழியாக கேட்கலான்னு இருக்கிறோம். எங்களுடைய முதல் கேள்வியாக, நீங்கள் பிறந்த ஊர் எது? உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்க மசூத் அண்ணே. நான் பிறந்தது கடையநல்லூர், தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பேரூர். 1949ஆம் ஆண்டு கடையநல்லூரில் நான் பிறந்தேன். 1952ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்தேன். என்னுடைய தகப்பனாரின் பெயர் ஹாஜி அப்துல் ரஹ்மான், தாயார் ஹஜ்ஜா ஹசன் மீராள் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கும்போது இருவரும் நெசவு தொழிலில் ஈடுபட்டவர்கள். நெசவு தொழில் என்பது அவர்களுடைய பூர்வீக தொழில். இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு பிரிட்டிஷார் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய ஆடை ஜவுளிகளை இந்தியா முழுதும் அறிமுகம் செய்தார்கள். அறிமுகம் செய்யும் போது தமிழ்நாட்டு ஜவுளி தொழில் நலிவடைந்து விட்டது அவர்களுடைய துணிமணிகளினால். நெசவு தொழில் செய்த குடும்பங்கள் அந்த வேளையில் பாதிக்கப்பட்டன. அவர்கள் வாழ்வாதாரம் தேடி சிங்கப்பூருக்கு வந்தார்கள். அந்த வகையில் 1952ஆம் ஆண்டு நாங்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்தோம். என்னுடைய பெற்றோரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கூறுவது பொருத்தமாக இருக்கும். என் தந்தையார் நெசவு தொழில் செய்தாலும் சில காலம் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றியவர். சில போர்க்களங்களையும் அவர் கண்டிருக்கின்றார். என்னுடைய தாயார் ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய உறவினர்கள் இன்றும் தமிழ்நாட்டிலும் மற்ற ஊர்களிலும் இமாமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இருவருமே படிப்பறிவு இல்லாதவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு துணிவுடன் அவர்கள் சிங்கப்பூருக்கு வந்தார்கள். சிங்கப்பூரில் வந்தவுடன் நாங்கள் ஆரம்ப காலத்தில் சிறிது சிரமப்பட்டோம். பின்னர் ஒரு வாராக தேறி குடியிருப்பு வீடுகளையும் தங்கும் வசதிகளையும் பெற்று எங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொண்டோம். என்னுடைய
மனைவி மரியம் பீவி. அவர் என்னை போலவே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பகுதி நேர தற்காலிக ஆசிரியராக ஒரு பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றார். எனக்கு 4 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் நசிமா பானு பள்ளியில் கல்வி அதிகாரியாக பணியாற்றுகின்றார். இரண்டாவது மகள் யாஸ்மின் அரிஃபா, இவர் சிங்கப்பூர் வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராக இருக்கிறார். மூன்றாவது மகள் முனிரா பானு, இவர் ஒரு சட்ட நிறுவனத்தில் பணிபுரிகின்றார். நான்காவது மகள் அசினா பானு ஒரு அனைத்துலக நிறுவனத்தில் தூரக்கிழக்கு பிரதிநிதியாக நிர்வாகியாக வேலை செய்து வருகின்றார். என்னுடன் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். அபுபக்கர், ஆமினாள் பீவி, ஷாகுல் அமீது, முகமது யூசுப், முகமது அலி, முகமது மைதீன். இவர்கள் 7வரும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள். இதில் என்னுடைய இளைய சகோதரர் ஒருவர் சிங்கப்பூரை பிரதிநிதித்து இளையர் ஒலிம்பிக் ஹாக்கி விளையாட்டில் பங்கெடுத்தவர். எனக்கு 7 உடன் பிறந்தவர்கள் இருப்பது போல 7 பேரப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் தற்சமயம் தொடக்க பள்ளியிலும் உயர்நிலை பள்ளியிலும் பல்கலைக்கழகத்திலும் பயின்று வருகின்றார்கள். என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னை போலவே சமூக நாட்டமும் தேட்டமும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். பொதுப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதுதான் என்னுடைய பின்னணி. மிக அற்புதமா சொன்னீங்க. நீங்கள் ஒரு கல்வியாளர், பலருக்கும் கல்வியை புகட்டிய அந்த பெருமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்க தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, உங்களுடைய பட்ட படிப்புகள் அதெல்லாம் எங்க படிச்சீங்க? அதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். எல்லா பிள்ளைகளையும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற முழக்கம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். முழக்கத்தினால கவரப்பட்ட என்னுடைய தந்தையார் என்னை தமிழ் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் விவேகானந்தர் தமிழ் தொடக்கப்பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்துல 6வது வகுப்பு வரைக்கும் தொடக்க கல்வி பயின்றேன். அப்பொழுது எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எல்லாரும் சிறந்த முன்மாதிரி ஆசிரியர்கள். அவர்கள் பாடம் சொல்லி கொடுக்கறதையும் பேசுறதையும் எழுதுறதையும் நான் ரொம்ப உற்று கவனிப்பேன். இந்த பாணி என்ன மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் மனதுக்குள்ள நினைச்சிட்டேன், இவர்களை போல என்றைக்காவது ஒரு நாள் நாமளும் அந்த வகுப்புக்கு முன்னால நின்று ஆசிரியர் பணி ஆற்றணும் அப்படின்னு ஒரு அடித்தளத்தை எனக்கு இட்டது அந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நான் மிகச்சிறந்த விளையாட்டு வீரனாக இருந்தேன். அந்த பள்ளியினுடைய காற்பந்து குழுல நான் பிரதான ஆட்டக்காரர். நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்திருக்கின்றேன். வகுப்புல 1வது 2வது இப்படிதான் நான் வர்றது உண்டு. ஒரு சுவையான செய்தி என்னன்னு சொன்னா, என்னுடைய பாலிய நண்பர், உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான சாமிக்கண் அவர்கள் தமிழாசிரியர் சங்கத்துடைய தலைவர். நானும் அவரும் ஒரே வகுப்புல தொடக்க பள்ளியில படித்தவர்கள். எங்களுக்குள்ள போட்டி. அவர் 1வது வந்தா நான் 2வது வருவேன், நான் 2வது வந்தா 1வது வருவார். இப்படி எங்களுக்குள்ள போட்டி. ஆக இருவருமே சிறந்த மாணவர்களாக இருந்திருக்கிறோம். அங்க இருந்து சிறந்த முறையில இருவருமே தேர்ச்சி பெற்று உமர் புலவர் உயர்நிலை பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் சென்றோம் உயர்கல்வி பெறுவதற்காக. அங்க 4 ஆண்டுகள் கல்வி கற்றோம், தமிழ் கல்வி. நாங்கள் இருவருமே சிறந்தபடியாக தேர்ச்சி பெற்றதனால் எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. ஆக நாங்க 2 பேருமே தமிழ்ல இலக்கியத்துல மிக சிறப்பா தேரணும். அந்த ஆண்டு 1966ஆம் ஆண்டு. உடனே கல்வி அமைச்சில இருந்து எங்களுக்கு ஆசிரியர் நியமனம் வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னுடைய கனவு நனவாகியது. என்னுடைய கனவு தொழில் அது. என்னோட பெற்றோர்கள்லாம் பூரி படைஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. மறக்க முடியாத ஒரு தருணம் அந்த தருணம். அதற்கு பிறகு 10 ஆண்டு கழித்து தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சில பயிற்சி வகுப்புகள், டிப்ளோமா வகுப்புகள் நடைபெற்றன. அந்த வகுப்புலையும் நான் கலந்து கொண்டு என்னோட தமிழ் அறிவை நான் மேம்படுத்திக் கொண்டேன். பிறகு 1980களின் இறுதியில் சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கமும் காமராஜ் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய பட்ட கல்வியில் நான் பயின்று இளங்கலை பட்டம் தமிழ் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்று இன்றளவும் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றளவும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றளவும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆக வாழ்நாள் கல்வியை நான் முழுமையாக பின்பற்றுகின்ற ஒருவன். முதலாக எந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் தமிழ் ஆசிரியராக சேர்ந்தீங்க? உங்களுடைய தமிழ் ஆசிரியர் பணி எப்படி இருந்தது? அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. நிச்சயமாக. நான் முதலில் தமிழ் ஆசிரியராக பேர் சுங்கை காடோட் தொடக்கப்பள்ளி. 1967 ஆசிரியராக பணிபுரிந்த எனக்கு கிடைத்த ஊதியம் 190 வெள்ளி. அந்த 190 வெள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 50 வெள்ளி மாணவர்களுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அந்த காலகட்டத்துல. அவங்க நீண்ட நேரம் சில சமயங்கள்ல பள்ளிக்கூடத்துல தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். துணை வகுப்புக்கு, விளையாட்டுகளுக்கு, இன்ன பிற பயிற்சிக்காக பள்ளிக்கூடத்தில் தங்கணும்.
அவங்களுக்கு பணம் இருக்காது வாங்கி சாப்பிட்றதுக்கு. நான் என்ன பண்ணுவேன், அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, அவங்களோட அமர்ந்து உட்கார்றது, பேசுறது, அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறது, இப்படிலாம் வந்து தொடர்ந்து நான் வந்து செய்ததுனால நிறைய சிறந்த மாணவர்களை வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நான் உருவாக்கினேன். சிறந்த விளையாட்டு வீரர்களை தேசிய ரீதியில வந்து விளையாடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நான் உருவாக்கினேன். சிறந்த காற்பந்து குழுவையும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் உருவாக்கினேன். ஆக அந்த அந்த காலத்துல நான் ஒரு சிறந்த ஆசிரியராக அங்கீகரிக்கப்பட்டேன். அந்த ஆங்கில பள்ளிக்கூடம் தான் எனக்கு வந்து உண்மையிலேயே களம் அமைச்சு தந்த ஒரு பள்ளிக்கூடம். அதற்கு பிறகு நான் சேர்ந்த பள்ளிக்கூடம் டவுனர் பள்ளிக்கூடம் என்று பலிஸ்டேர் சாலையில் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன். அங்க என்னன்னு சொன்னா வந்து நான் விளையாட்டு செயலாளர். பெரும்பாலும் தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு செயலாளர் பொறுப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. ஆனால் என்னுடைய ஆற்றலையும் திறமையும் விளையாட்டு திறனையும் மதிச்சு பள்ளி தலைமை ஆசிரியர் எனக்கு இந்த விளையாட்டு செயலாளர் பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பள்ளிக்கூடத்திலையும் நான் சிறந்த மாணவர்களை, சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கினேன். அது மட்டுமல்லாமல் இன்று மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் என்னால் தயார் செய்யப்பட்டவர்கள். சொல்ல போனா ஹேமமாலினி, சாந்தி, இவர்கள் எல்லோரும் என்னால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிறந்த அறிவிப்பாளர்கள், சிறந்த மேடை பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கேன், சிறந்த கதை சொல்பவர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், இவர்களெல்லாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல நான் உருவாக்குனது. நியூட்டான் பள்ளிக்கூடத்திற்கு மாற்றலாகி அங்க ஒரு 15 ஆண்டுகள் வேலை செய்தேன். அங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வந்து சில சமூக திட்டங்களை வந்து அமுல்படுத்தினேன். அப்படின்னா தோட்டங்களை வந்து தத்தெடுக்கிறது, இந்தியாவோட ஒரு கல்வி பரிமாற்ற திட்டத்தை உருவாக்குறது, இப்படிலாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் வந்து கிளப்பரப்பினது. ஆக இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து பணியாற்றிய போது தமிழ் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் சிறந்த புறப்பாட நிகழ்ச்சிகள், சிறந்த பயிற்சி வகுப்புகள், இதெல்லாம் நான் உருவாக்கிறேன். முக்கியமான செய்தியை இங்க ஒண்ணு பகிர்ந்து கொள்றது சரியா இருக்கும். டவுனர் பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான் நான் மாணவர்களுடைய எழுத்து திறனை வந்து அடையாளம் கண்டேன் டாக்டர். சரி. ஒரு சிலருக்கு வந்து இந்த எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தது, பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது, கவிதை புனையக்கூடிய ஆற்றலை எல்லாம் நான் கண்டேன். உடனே என்ன பண்ணேன்னா அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தினேன். கதை எழுதுறது எப்படி, கவிதை எழுதுறது எப்படி, வரலாற்று கவிதை எழுதுறது எப்படி, இப்படிலாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன பண்ணன்னு சொன்னா வந்து புத்தகங்கள் உருவாக்கினேன். ஓஹோ, சரி. பள்ளிக்கூட மாணவர்களை வைத்து நான் அந்த காலத்திலேயே வந்து புத்தகங்களை உருவாக்கினேன். உருவாக்கி நல்ல பணிகளை செய்தேன். எப்படின்னா அந்த புத்தகங்கள் மூலம் கிடைத்த வருவாயை ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக நான் பயன்படுத்தினேன். ஆக வந்து இந்த பணத்தட்டுப்பாடு வந்து கல்விக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு அறிந்து இந்த பணியை வந்து நான் பள்ளிக்கூட காலங்கள்ல வந்து ஒரு நிறைவான பணியை செய்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்ற அளவும் அந்த மாணவர்கள் வந்து என்ன நினைவு கூறுவாங்க. நான் வந்து மசூத் சார்கிட்ட தான் நான் படித்தேன், இன்னைக்கு நான் பட்டதாரியா இருக்கேன், வக்கீலா இருக்கேன், மருத்துவரா இருக்கேன், அதற்கு காரணமே அவர் தான் அப்படின்ட்டு. ஆக இதனுடைய அனுபவம். அதற்கு பிறகு அங்கிருந்து கண்டோன்மெண்ட் பள்ளிக்கு சென்றேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் ஆசிரியராக நான் பணிபுரிந்த அனுபவம் உண்டு. இதுதான் என்னுடைய பள்ளிக்கூடைய ஆசிரியர் பணியினுடைய வாழ்க்கை. அதாவது அரை நூற்றாண்டு ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை. இறைவன் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆன்மாக்களில் ஒரு ஆன்மாவாக உங்களை இந்த சமூகம் பார்க்க முடிகிறது. ஒரு 2-3 சம்பவங்கள்ல இந்த சமூகத்தை நினைத்துதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று ஒரு முறை நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தபோது கூட உங்களுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் கசிந்ததை எந்தவித ஒரு மிகைப்படுத்துதலும் இல்லாமல் இந்த நேரத்திலே பிஸ்மி வானொலி நேயர்களுக்கு நான் இதை இறை சாட்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, மாணவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி. சிங்கப்பூர்ல 4 ஆட்சி மொழிகள் இருக்கும் பொழுது, மலாய், ஆங்கிலம், சீன மொழி, தமிழ் மொழி இப்படி இருக்கும் பொழுது, தமிழ் மொழியின் மீது மட்டும் நீங்கள் தனிப்பெரும் காதல் கொண்டு செயல்படுவதற்கு என்ன காரணம் மசூதண்ணே? நிச்சயமாக இதற்கு சில பல காரணங்கள் உண்டு. நிச்சயமா இருக்கு. தமிழ் குடும்பத்துல பிறந்த எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். தமிழ் மேல வந்து பற்றா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் நிச்சயமா இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. எப்படின்னு சொன்னா, நான் பயின்றது தமிழ் பள்ளி, வேலை செய்த பணி தமிழ் ஆசிரியர் பணி. 2வது நான் குடியிருந்த இடம் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்த ஒரு வட்டாரம். அடுத்து நான்
ஆசிரியராக ஆன பிறகு இந்த தமிழ் பற்றுள்ள நண்பர்கள் பலரும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்தார்கள். அதுதான் முக்கியம். ஆக வாழ்க்கையில வந்து இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து ரொம்ப முக்கியம். அவர்கள் எல்லோருமே உமர் புலவர் பள்ளியில் படித்தவர்கள். தமிழுக்கு ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும், அதை நம்ம வளர்க்கணும், பேணி காக்கணும் அப்படின்னு ஆர்வ துடிப்பு கொண்ட நண்பர்கள் அவர்கள். அவர்களோட இணைஞ்சேன். ரெண்டாவது, நிறைய நிகழ்ச்சிகளை வந்து தமிழ்ல நடத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து நான் இந்த சிங்கப்பூர்ல நடத்தியிருக்கேன். உதாரணத்துக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நான் தமிழ் ஆசிரியர் சங்கத்தை பத்தி நான் பிறகு சொல்ல இருக்கிறேன். அதன் வழியாக 1970ஆம் ஆண்டுகள்ல மாணவர்களுடைய தமிழ் வளர்ச்சி வந்து தொய்வு காண்றதை வந்து நாங்க அடையாளம் கண்டோம். அப்போ அந்த அவர்களுக்கு வந்து அந்த பெரிய அளவுல இலக்கிய போட்டிகள், தமிழ் அறிவு போட்டிகள், பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் இப்படிலாம் நம்ம நடத்தணும். அதுக்கு வந்து இந்த நடத்துற பொறுப்பாளர்கள்ல நான் ஒரு ஆளா இருந்திருக்கிறேன். அங்க நீங்க கேட்டீங்கல்ல, அந்த தமிழ் பற்று அதிகமா இருப்பதற்கான காரணம் என்னன்னு, இது ஒரு காரணம். ரெண்டாவது, நாம எல்லாம் அப்போ ரொம்ப பெரிய அளவுல நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மொழி விழாவுக்கு கால்கோள் இட்டது வந்து தமிழ் மொழி வாரம். தமிழ் மொழி விழா நடப்பதற்கு முன்னால தொடர்ந்து 2 வாரம் வந்து தமிழ் நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கு தமிழ் மொழி வாரம் என்று பெயரிட்டு இருந்தார்கள். அதை துவக்கி வைத்த ஒரு 7-8 பேர்கள்ல நான் ஒரு ஆளு. அற்புதம், அற்புதம். ஆக இப்படி பெரிய நிகழ்ச்சிகள்ல எல்லாம் வந்து என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு இயல்பாக வந்து தமிழ் ஆர்வமும் பற்றும் இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக அருமை, மிக அருமை. சிங்கப்பூரில் இயங்கி வரக்கூடிய, பணியாற்றி வரக்கூடிய பல அமைப்புகள்ல சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு மிகவும் பிரசித்தி பெற்றது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நற்செயல்களில் சிறந்தது எது, நற்செயல்களிலெல்லாம் சிறந்தது எது என்று ஒரு முறை கேட்கப்பட்ட பொழுது, நற்செயல்களில் சிறந்தது எந்த ஒரு நற்செயல் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறதோ அதுவே நற்செயல்களில் சிறந்ததாகும் என்று நமது கண்மணி நாயகம் அவர்கள் கூறியதாக நாம் படித்திருக்கிறோம். அந்த வகையிலே நான் அறிந்த வரையில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரில் பல சமூக நல பணிகளை ஆற்றி வரக்கூடிய அமைப்பு சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக். அதனுடைய பெருமைகளை நினைவு கூறும் வகையில் சிங்கப்பூர் வாழ் பெருமக்கள் அறிவார்கள், கடையநல்லூர் ஸ்ட்ரீட், கடையநல்லூர் தெரு என்று சிங்கப்பூர் அரசு ஒரு சாலையின் பெயரை கூட கடையநல்லூர் பெயரை வைத்திருப்பதை நாம் கண்டு பெருமிதம் கொள்கிறோம். அந்த சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் அமைப்புல பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக அண்ணன் மசூத் அவர்கள் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. தற்போது துணை செயலாளராக, என்னை பொறுத்தவரை அந்த சங்கத்தினுடைய ஒரு சிற்பியாகத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். நீங்க இந்த சங்கத்தை, இது எப்ப நிறுவப்பட்டது, இதுல உங்களுடைய பணிகள் என்ன, இந்த சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, இதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதை நம்ம நேயருக்கு சொல்லுங்க மசூத் அண்ணே. சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கிற்கு உண்மையிலே 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. ஆனா அது முறையா பதிவு செய்யப்பட்டது 1941ஆம் ஆண்டுல. துணைத் தலைவராக இருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கின்றேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக? 40 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தலைவர்களுக்கு கீழே வந்து பொதுச் செயலாளராக இருந்திருக்கேன். தஞ்சம்புகார் சாலையில் அமைந்திருந்தது. அங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வசித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் அந்த வட்டாரத்தில் அந்த காலத்துல வசித்தது, குடியிருந்தாங்க. இப்போ சிங்கப்பூர்ல கடைநல்லூர் வாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள கணக்கு 5,000 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில வந்து சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் வந்து ஒரு பெரிய அமைப்பு. உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்தளவு அது வந்து ஒரு பெரிய அமைப்பு. இந்த சங்கத்தின் வளர்ச்சியில வந்து என்னுடைய பங்கு அப்படிங்கிறதுக்கு முன்னால அந்த சங்கத்தினுடைய நோக்கத்தையும் அதனுடைய பணிகளையும் நான் வந்து சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான நோக்கம் வந்து சிங்கப்பூர் இஸ்லாமிய மக்கள்
மார்க்க ஞானத்தை முறையாக தெரிந்து கொண்டு அதன்படி ஒழுக வேண்டும், வாழ வேண்டும். இரண்டாவது, கல்விக்கு அதி முக்கியத்துவம் வந்து சட்டத்துல வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், உயர்கல்வி கற்க வேண்டும், பட்டதாரியாக வேண்டும் என்பது சட்டத்தில் இயற்றப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. மூன்றாவதாக, பல இன சமுதாயத்தில் நாம் மற்ற இனங்களோடு எப்படி இணக்கப்போக்கா நம்ம வாழ்றது அப்படின்னு உள்ள வரைமுறையை தெரிஞ்சுட்டு வாழ்றது, இதெல்லாம் முக்கியமான ஒரு அமைப்பு சங்க சட்டத்திட்டங்கள்ல இருக்கு. நீங்க நிகழ்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதை வந்து ஒரு 2-3 மாதிரியா நம்ம வந்து பிரிச்சு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல, தொடர்ச்சியாக மாதம் முழுதும், வாரம் முழுதும், நாட்கள் முழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து நம்ம கடைநல்லூர் முஸ்லீம் லீக்ல என்ன பண்றோம்னு சொன்னா, இப்போ இலவச வகுப்புகள்லாம் நம்ம நடத்துறோம். முதியோருக்கான வகுப்பு, ஆங்கில வகுப்பு, தமிழ் வகுப்பு, இப்படிலாம் வந்து ஒரு தொடர்ச்சியா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, 2 இடங்கள்ல வந்து மதரசாக்களை, பகுதி நேர மதரசாக்களை நம்ம நடத்துறோம். அது பலருக்கு தெரிஞ்ச செய்தி. ஒன்று குயின்ஸ்டான் பள்ளியில, ரெண்டாவது சுவாச்சுகாங்கில் இருக்கின்ற அர்ரவுதா பள்ளி, அல்லமின் பள்ளியிலையும் மதரசா தொடங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியா வகுப்புகள் தொடர்பா உள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சின்னா பெரிய அளவுல வந்து மீலாது விழா செய்யறோம். இந்த குடும்ப விழா நீங்க பாத்தீங்கன்னா, குடும்ப விழாலாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. அது மாதிரி தமிழ் மொழி விழா, இப்படி பல விழாக்கள் இதை வந்து தனியா செய்யறது. பிறகு இணைஞ்சு இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகள், சமய நல்லிணக்க நிகழ்ச்சிகள், இதெல்லாம் மற்ற அமைப்புகளோட நம்ம வந்து சேர்ந்து இணைஞ்சு செய்யறது. பிறகு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய அளவுல நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம். அதுக்கு 2000-3000 பேர் திரள்ற மாதிரி உள்ள நிகழ்ச்சி. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால சிங்கப்பூரின் நீளமான சேலையை உருவாக்குகின்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, அதை வந்து நம்ம செய்தோம். அதுக்கு வந்து 4000 பேர் கூடுனாங்க இந்த குயின்ஸ்டான் வட்டாரத்துல. அப்படின்னா சேலையை முடிச்சு போட்டு நீளமான சேலை, சிங்கப்பூர்ல நீளமான சேலையை வந்து நம்ம உருவாக்கணும். இதுல என்ன விசேஷம்னு சொன்னா, அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வெள்ளி திரட்டணும் டாக்டர். அந்த 2 லட்சம் வெள்ளியையும், அதாவது பார்வை குறை உடையோர், அங்க இனம் உள்ளவர்கள், உடல் குறை உள்ளவர்கள், வாழ்க்கையில வந்து பின்தங்கியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த 2 லட்சம் வெள்ளியை வந்து நம்ம அதிபருடைய கையால நம்ம கொடுத்தோம். ஆமா, எஸ்.ஆர். நாதன் வந்தாங்க. நான் கூட வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு, நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்ல போனா, தாய்க்கு ஒரு தாலாட்டுன்னு செஞ்சோம். தமிழ்நாட்டில இருந்து பெரிய பெரிய கலைஞர்களை வந்து இங்க கொண்டு வந்து, அதுக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் திரண்டாங்க. அதுல வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வெள்ளி திரண்டது. அதை என்ன பண்ணோம், சிண்டா, மெண்டாக்கி, இந்த மாதிரி அற நிறுவனங்களுக்கு, நாராயண மிஷன், இப்படி எல்லாம் வந்து அவ்வப்போது செய்கின்ற நிகழ்ச்சி. அதுல இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மதிப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளா இருக்கும். எப்போதுமே ஜனத்திரள் உள்ள நிகழ்ச்சியா இருக்கும். சிறிய நிகழ்ச்சியில இருந்து பெரிய நிகழ்ச்சி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்துறது உண்டு. எங்கள்கிட்ட வலுவான ஒரு அமைப்பு முறை இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா, எங்கள்கிட்ட இளையர் பிரிவு இருக்கு, மாதர் பிரிவு இருக்கு. உறுப்பினர்களோட நம்ம தொடர்பு கொள்றது வந்து ஒரு நம் குரல் அப்படின்னு சொல்லி 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து வெளியாக்குறோம். அது வந்து உறுப்பினர்கள்ட்ட வந்து தொடர்பு வச்சுக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப வசதியா இருக்கு எங்களுக்கு. இன்னொரு விசேஷமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா வந்து, புதிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்து நாங்க வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ போய் நேர்ல கண்டு அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவையும் பரிவையும் நம்ம காட்டுறோம். நேரடியா போய் பாக்குறோம். இந்த சலாம் நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம வச்சிருக்கோம். இந்திய முஸ்லீம் பேரவையில இருக்கு, தமிழர் பேரவையில இருக்கு. தேசிய அமைப்புகள்ல பல அமைப்புகளோட இணைஞ்சு இந்த காரியங்களை வந்து ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த அமைப்பினுடைய பின்னணி. நான் வந்து பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால உறுப்பினருடைய தொகை வந்து கிட்டத்தட்ட 300. அது பல ஆயிரமா இப்ப இன்னைக்கு இருக்கு. சங்கத்திற்கு சொந்த பணிமனை இருக்கு. முன்பு வாடகை வீட்டுல இருந்தோம், கடை வீட்டுல இருந்தோம். நீ சங்கத்துக்கு வந்து சொந்த பணிமனை இருக்கு. மூன்றாவதாக, நிதி ஆதாரம் ரொம்ப வலுவா இருக்கு சங்கத்துல. நாலாவதாக, நிறைய மதிப்புமிக்க நடவடிக்கைகள் வந்து பலரும் உற்று நோக்கக்கூடிய அளவுல வந்து நடவடிக்கைகள்லாம் இருக்கு. இதுக்கு பின்னால இருந்து நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத நம்ம தாழ்மையோட தெரிவித்துக் கொள்றேன். இது என்னுடைய பங்கு. உங்க பங்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதை நேரம் கருதியும் உங்களுடைய பணிவு கருதியும் நீங்க வந்து ரொம்ப அடக்கமா சொல்றீங்க அப்படிங்கிறது உங்களோடு நெருங்கி பழகக்கூடிய எனக்கு தெரியும்.
வெளிப்படையான விஷயங்களையும் மறைவான விஷயங்களையும் மிகவும் அறிந்த வல்ல நாயன் உங்களுக்கு அதற்கான நற்கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கி நல்லருள் புரிய வேண்டும் என்று இஸ்மியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நம் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் மசூதண்ணே. ஆமீன். நன்றி. அந்த சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்துக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு, அதற்கு நீங்கள் அளித்த பங்களிப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மசூதண்ணே. சரி, நிச்சயமா டாக்டர். நான் கிட்டத்தட்ட தமிழாசிரியர் சங்கத்தில் பல ஆண்டுகள் பொருளாளராக இருந்திருக்கேன். சங்கத்தினுடைய உதவி தலைவராக இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன், சிறப்பு நடவடிக்கைகளுக்கு நான் தலைவராக இருந்திருக்கேன். சிறப்பு நடவடிக்கை அப்படின்னு சொன்னா ஒன்று உதாரணமா காட்டலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 முன்னோடி தமிழ் ஆசிரியர்கள் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்துகின்ற நிகழ்ச்சி, அவர்கள் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தமிழ் ஆசிரியர் தொழிலுக்கும் அளித்த பங்களிப்பை நினைவுபடுத்தி பாராட்டுற நிகழ்ச்சி. அதுக்கு அமைச்சர் சண்முகம் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த மாபெரும் பொறுப்பு என்னிடம் விடப்பட்டது. ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி சமூக தலைவர்களை, அமைச்சர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சிகளை, தமிழ் ஆசிரியர்களை அந்த இடத்துல கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக நான் இருந்தேன், தலைமை பொறுப்புல. அமைச்சர் சண்முகம் அவர்கள் இந்த சிங்கப்பூர் பாடல பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த பாடல்ல எழுதிய ஆசிரியரும் தமிழ் ஆசிரியர் அங்க வந்திருந்தார். அமைச்சர் அவர்கள் இந்த ஆசிரியரை நேரடியா பார்க்கணும்னு எங்களை தெரிவிச்சாரு. நேரடியா பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைச்சருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். தேசிய தின கொண்டாட்டம், உலகளாவிய நடைபெற்ற மாநாடுகள், கருத்தரங்குகள், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாகவும் தலைமை பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறேன். குறிப்பிட்டு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்க இருக்கு. நான் தமிழாசிரியர் சங்கத்துல பணியாற்றி கொண்டிருக்கும் போது வட்டார நீதியில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு தலைவராக இருந்திருக்கேன். தமிழாசிரியர் சங்கம் தான் அதை தொடங்கி வச்சது. இந்த சிறுகதை எழுதுற போட்டி, கதை போட்டி, பாடல் போட்டி, திருக்குறள் போட்டி, இந்த நாடக போட்டி, இப்படிலாம் அந்த போட்டிகளை தொடங்கி வச்சு தமிழாசிரியர் சங்கம். அதுல நான் பொறுப்பாளராகவும் துணை பொறுப்பாளராகவும் பல ஆண்டுகள் இருந்து பணியாற்றி இருக்கேன். நான் தமிழுக்கு செய்த மிக அரிய பணி அது. அது பலருக்கும் தெரியாது. ஆமா, புதிய தகவலா இருக்கு. இது நான் பிஸ்மி வானவர்களுக்காக பிரத்யேகமா நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவராகவும் இருந்திருக்கேன். ஆக தமிழாசிரியர் சங்கத்துல இருந்து ஆற்றிய பணிகள்ல ஒரு முத்திரை பணி அப்படின்னு சொன்னா தமிழ் ஆசிரியர் சங்கத்துக்கு சொந்த பணிமனை இப்பொழுது இருக்கு, பெரிய பணிமனை, பெரிய வெற்றி அது. அதற்கு நிதி திரட்டு குழு தலைவராக என்ன நியமித்தார்கள். இந்த தமிழாசிரியர் சங்கத்திற்கு நான் நிதி திரட்டி கொடுத்தது இன்னும் மக்களால பேசப்படுது. நான் தமிழாசிரியர் சங்கத்துக்கு பல லட்சம் வெள்ளியை திரட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. அதை வெற்றிகரமாக நான் செஞ்சேன். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழர் பேரவையில உங்களுடைய பங்களிப்பு என்ன? அதுல நீங்க பணியாற்றிய அந்த அனுபவத்தை பத்தி எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பல ஆண்டுகள் தமிழர் பேரவையில் உதவி தலைவராக இருந்திருக்கின்றேன். உதவி தலைவராக இருந்து கொண்டு தமிழ் கல்வி, கலாச்சார, பண்பாட்டு துணைக்குழுன்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கு நான் தலைவராக இருந்தேன். தமிழ் மொழி தொடர்பாகவும் பண்பாடு, கலை, கலாச்சார தொடர்பாகவும் தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற அந்த சவால்கள், என்னுடைய வேலை என்னன்னா அந்த சவால்களை கண்டறிந்து தமிழர் பேரவைக்கு கொண்டு போய் அதுக்கு தீர்வு காண்றது என்னுடைய குழுவுடைய வேலை. பல இடங்களில் தமிழ் இடம்பெறுவதற்கு தமிழர் பேரவை ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதுல என்னுடைய பின்னணியும் உழைப்பும் அதுல இருந்திருக்கு. தன்முனைப்பு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மாணவர்களுக்காக தமிழர் பேரவை வாயிலாக நான் ஏற்பாடு பண்ணேன். தமிழர் பேரவை அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. நிறைய ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த தன்முனைப்பு பேச்சு இதை தமிழாசிரியர் சங்கத்திலையும் செய்திருக்கேன். தமிழர் பேரவையில இந்த பணியை நான் நிறைவேற செஞ்சிருக்கேன். ஆக இடம் வாங்கி கொடுத்தது, பல நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கியது. சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையினுடைய பிரதான நோக்கம் என்ன? அதுல உங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறது அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க ஹாஜி, அதை பத்தி சொல்லுங்களேன். இந்திய முஸ்லிம்களுடைய தாய் சபை தான் இந்திய முஸ்லிம் பேரவை. தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு 18 அமைப்புகள் அந்த அமைப்புல இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் அல்லது இந்திய முஸ்லிம் பேரவையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, சிங்கப்பூரில் இந்திய முஸ்லிம்களை, தமிழ் முஸ்லிம்களை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்பது, அவர்களை பிரதிநிதிப்பது இந்திய முஸ்லிம் பேரவையினுடைய தலையாய நோக்கம். இரண்டாவது, அவர்கள் எல்லோரையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவது. அந்த ஆடிட்டர் அப்துல் ஹமீதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா. இரண்டாவது இப்ராஹிம் மரக்காயரு, சரி. மூன்றாவது நான்,
நான்காவது அலாவுதீன், ஷேக் அலாவுதீன். இப்பொழுது ஓ, இந்த சரி அஃப்லாக் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றார். சரி சரி. ஆக இந்த 4 பேருக்கு முக்கியமான பங்கு இருக்குது. இவங்க தான் வந்து இந்த இந்திய முஸ்லிம் பேரவையை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். சரி. அந்த காலத்துல வந்து இந்த திருமணங்கள் வந்து எல்லாமே வந்து மலாய மொழியில நடக்கும். ஆமா. தமிழ் காதியை நியமனம் பண்றதுக்கு வந்து முயற்சி எடுத்தது இந்திய முஸ்லிம் பேரவை. இரண்டாவது, இஸ்லாமிய சமய மன்றம் வந்து வரிதா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சரி இல்ல செய்திகள்லாம், சரி. அது மலாயில மட்டும் இருக்கும், ஆங்கிலத்துல பின்னர் வந்தது. இது ம். தமிழ்லையும் இடம்பெறணும், தமிழ் முஸ்லிம்களையும் போய் சென்றடையணும் அப்படின்னு போராடி அதில் வெற்றி கண்டது வந்து இந்திய முஸ்லிம் பேரவை. மூன்றாவது, நீங்க பார்க்கலாம், பெரிய எல்லா பள்ளி வாசல்கள்லையும் இப்பொழுது மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆமா. அப்போ தமிழ் முஸ்லிம்களுக்கும் அங்க இடம் வேணும் அப்படின்னு கேட்டு இப்பொழுது நிறைய பள்ளிவாசல்கள்ல வந்து தமிழ் முஸ்லிம் மதரசாக்கள் இந்திய முஸ்லிம் பேரவை வந்து பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அது மாதிரி இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ் முஸ்லிம் பேரவையினால சிங்கப்பூர்ல செய்யப்பட்டிருக்கு. இந்த சமூக நலப்பணி ஆற்றுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. இதுல நீங்க மறக்க முடியாத சம்பவங்கள் அல்லது நீங்கள் சந்தித்த சவால்கள் சமூக பணி ஆற்றுவதில் அப்படி கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கில் செயலாளராக இருந்த போது அந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தது தஞ்சமகார் வட்டாரம் என்று நான் சொன்னேன். பல காலம் அங்கதான் இருந்தோம். அது வந்து சிறிய கடை வீடு. சரி ஒரு அறையில வந்து நிறைய அலமாரிகள் இருக்கும், பெரிய வட்டமேசை இருக்கும். அங்கதான் அந்த கூட்டம் நிகழ்வுகள்லாம் நடக்கும். பெரிய பெரிய மீளாதை கூட அங்க நடத்துறது உண்டு. சிறப்பா இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்துல நகர சீரமைப்பு வாரியத்துல இருந்து ஒரு கடிதம் வந்தது. என்னன்னா, அந்த இடத்தை விட்டு நீங்க உடனே காலி பண்ணுங்க அப்படின்னுட்டு. ஓஹோ. ஆக ஒரு பெரிய குடும்பத்தை, பிள்ளைகள் குட்டிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை திடீர்னு நீங்க வெளியே போக சொன்னா என்ன நிலைமை, எப்படி இருக்கும்? அந்த சமயத்துல வந்து நாங்க எங்க போறது, என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப திக்கு முக்காடி போட்டோம், ரொம்ப சிரமப்பட்டோம். இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கிறது, எங்க கூட்டம் நடத்துறது, எப்படி சங்கத்தை நடத்துறது, என்ன பதில் சொல்றது உறுப்பினர்களுக்கு அப்படின்ட்டு. ஆக ஒரு பெரிய ஒரு சோதனை எங்களுக்கு வந்தது. ஏன்னா சிறப்பா இயங்கி கொண்டிருந்த ஒரு நேரம். உடனே பரவாயில்ல, நம்ம எது வந்தாலும் நம்ம சமாளிச்சாகணும், மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த பொருட்களை எல்லாம் மூட்டையா கட்டி, இப்பொழுது எங்கள் சங்கத்தில் இருக்கிற ஜலாலுதீன் உங்களுக்கு தெரியும் பலருக்கும், ஆமா ஆமா. அவர் ஒருத்தர் தான் அந்த காலத்துல வண்டி வச்சிருந்தாரு டாக்டர். எல்லா மூட்டை முடிச்சுகளையும் நான் வண்டியில ஏத்தணும். ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வண்டியில ஏத்த முடியல. அது பெரிய அலமாரி, ஓ. இரும்பு அலமாரி. அப்ப நாங்க வந்து ஒரு வண்டி ஓட்டுநர்கிட்ட கேட்டோம், இது தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதா இருந்தா என்ன ஆகும்? அவர் கேட்டாரு, 300-400 வெள்ளி ஆகும் அந்த காலத்துல. ஆக இந்த பொது பணத்துல இருந்து அதை நம்ம செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு இந்த அலமாரி என்ன பண்ணணும்னு சொன்னா, நேரா தூக்கி கொண்டு போய் தென்காசி முஸ்லிம் நலன் அபிவிருத்தி சங்கத்துல போய் வச்சோம். கடைநிலை சங்கத்துக்கும் தென்காசி முஸ்லிம் நலன் அபிவிருத்தி சங்கத்துக்கும் தூரம் வந்து கிட்டத்தட்ட 2 மைல். அப்போ நானும் நசீரும் என்ன பண்ணோம்னா, அந்த இரும்பு பேழையை ரோட்டுல வந்து 2 மைல் நம்ம தூக்கிக்கிட்டு நடந்தோம். 2 பேரும் தூக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த நேரத்துல. ஏன்னா அது வந்து ஒரு வார நாள், எல்லாருக்கும் வேலைக்கு போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் விடுமுறை எடுத்துக்கிட்டு தென்காசி சங்கத்துல வந்து போய் அதை வச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தற்காலிகமா அந்த அலமாரியை வச்சுக்கிறீங்க, ஏன்னா இங்க இருக்கட்டும், நீங்க சங்கத்தை பார்த்து நீங்க நடத்துங்க, ஏன்னா உங்க இடம் கிடைக்கிற வரைக்கும் இந்த அலமாரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. நம்ம யூகிச்சு பாருங்க டாக்டர், திடீர்னு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வெளியாகுன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த அனுபவம் வந்து இன்றைக்கும் எங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவம். சவால் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல நம்ம காட்ட முடியும். சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக்ல இருப்பவர்கள் இன்றளவும் பெரும்பாலானவர்கள் முதிய உறுப்பினர்கள். அவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்துல முதிய உறுப்பினர்கள் படிப்படியா மறைஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவர்களுடைய தொகை குறைந்து கொண்டே வருகிறது, ஈடுபாடும் குறைந்து கொண்டே வருகிறது. அர்ப்பணிப்பு தன்மை உள்ள அந்த முதிய உறுப்பினர்களின் அவர்களோட ஈடுகட்டுறது வந்து இயலாத ஒரு காரியம். அந்த இடத்தை வந்து நம்ம யாருமே நிரப்ப முடியாது. ஆக இந்த இடத்தை நிரப்புறதுக்கு இளைஞர்கள் வர வேண்டும். ஆக சங்கம் இன்னைக்கு எதிர்பார்த்து
ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கி இருக்கிறதுனா இந்த சூழல் தான். ஆக நாங்கள் இதை தீவிர முயற்சி எடுத்து இளைஞர்களை சேர்த்து கொண்டு வர்றோம் பெரிய அளவுல. அப்படி இருந்தாலும் முதியவர்களுடைய இடத்தை வந்து நிரப்ப முடியல. ஏன் நிரப்ப முடியலன்னா, சிங்கப்பூர்ல எங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் டாக்டர் ஆமா எவ்வளவு தூரமா இருந்தாலும் இங்க வந்துருவாங்க. இடியோ மழையோ மின்னலோ புயலோ பொருட்படுத்தாத அந்த நிகழ்ச்சிக்கு வந்துருவாங்க இந்த முதிய உறுப்பினர்கள். அவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது. சமூக நலப்பணி ஆற்றியதுல ஏற்பட்ட அந்த முக்கியமான மறக்க முடியாத ஒரு சம்பவம், சவால்கள், இதை வந்து அண்ணன் ரொம்ப அற்புதமா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய படைப்புகளை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அண்ணன். நிச்சயமாக. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா வந்து, நான் புத்தகத்தை மட்டும்தான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்த போது அந்த காலகட்டத்துல வந்து உள்ளூர்ல வந்து பள்ளிகளுக்கு தேவையான புத்தகங்கள் வந்து கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, தமிழ்நாட்டில இருந்தோ மலேசியால இருந்தோ அந்த புத்தகங்களை வந்து நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல். உள்ளூர்ல புத்தகங்கள் குறைவு கிடையாது. நானும் என்னுடைய நண்பர்களும் என்ன பண்ணோம்னு சொன்னா வந்து 18 வயதிலேயே ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நூல்கள் வந்து சொந்தமா தயார் பண்ணோம். கட்டுரை நூல்கள், துணை நூல்கள், பயிற்சி ஏடுகள். இதுதான் என்னுடைய எழுத்துலக முதல் பிரவேசம். இன்றளவும் தமிழ் ஆசிரியர்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த பணியை. அதை நான் வந்து தனியா செய்யல. என்னுடைய சகாக்கள், உதாரணமா விஆர்பி மாணிக்கம், சி சாமிக்கண்ணு, எனது இளமை கால நண்பர்களோட இணைந்து அந்த புத்தகங்களை வந்து உருவாக்கணும். அதான் என்னுடைய முதல் எழுத்து பிரவேசம். அதன் பிறகு வானொலியில வந்து அப்துல் மஜீதுன்னு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. ஒரு நாள் என்ன அணுகி, மசூது, நீங்க நல்ல சிறந்த ஆசிரியர்னு கேள்விப்பட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா வானொலியில வந்து எனக்கு கட்டுரைகளை வந்து எழுதி கொடுங்க. தமிழ்ல வந்து எப்படி சிறப்பா செய்யறது, தேர்வை எப்படி சிறப்பா எழுதுறது, பாடத்தை எப்படி சிறப்பா படிக்கிறது, எப்படி கட்டுரை சிறப்பா எழுதுறது அப்படின்னு எல்லாம் நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு ரொம்ப சந்திச்சு கேட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா, அவருடைய வேண்டுகோளை செவிமடித்து தொடர்ச்சியா 4 ஆண்டுகள் வானொலிக்கு எழுதியிருக்கேன். சொன்னது மாணவர்களுக்கு உண்டான ஏடுகள். 2வது எழுத்து பிரவேசம் என்னன்னா, வானொலிக்கு நான் எழுதிய எழுத்து படைப்புகள். நான் என்ன பண்ண, வாரந்தோறும் விடாம நீங்கள் கட்டுரையை எவ்வாறு சிறப்பாக எழுதலாம், தேர்வை எப்படி சிறப்பாக செய்யலாம், இந்த பாடத்தை எப்படி அணுகலாம் அப்படி. அது என்னன்னு சொன்னா, துரதிர்ஷ்டவசமா நான் கைப்பிரதி வச்சில்ல. நான் வச்சிருந்தேன்னா அதை வந்து ஒரு 5-6 புத்தகமா போட்டிருப்பேன். அவ்வளவு விஷயங்கள் அடங்கிய அந்த பொக்கிஷம். நான் திரும்ப போய் அந்த வானொலியில இருந்து கேட்க முடியாத ஒரு நிலைமை. அது 2வது இது. 3வது, நான் நடத்தின பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சி தொடர்புல நான் வெளியிட்ட மலர்கள். அப்படி ஒரு 25 மலர்கள் வெளியிட்டிருப்பேன். தேசிய தின மலர், மீலாது மலர் அப்படின்னு சொல்லி, திருக்குறள் மாநாட்டு மலர் அப்படின்னு சொல்லி. ஆக 3வது இது. ஆக முதல்ல ஏடுகள், அடுத்த வானொலிக்கு எழுதினது, 3வது நான் வெளியிட்டேன். அது வந்து அது எழுதினாலே தொகுத்தாலே ஒரு 10 புத்தகம் ஆகும். 4வது தான் வந்து நான் மேடையில வந்து பேசுறதையும் எழுதுறையும் பார்த்துட்டு, கவிஞர் பரணன் அப்படிங்கிறவரு, உங்களுக்கு கவிதை நல்லா வரும், நல்ல எழுத்து வரும், அருமையான நடையில பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுத்தாரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம எப்படி கவிதை எழுதுறதுன்னு யுக்தியை எனக்கு கத்து கொடுத்தாரு. ஆக அவர் துணையினால 3 கவிதை நூல்களை வந்து கிட்டத்தட்ட 150 கவிதைகளை வந்து நான் புனைஞ்சேன். ஒரு 10 ஆண்டு காலத்துல 3 கவிதை நூல்கள் வெளியிட்டேன். அதற்கு பிறகு வந்து தமிழ் முஸ்லிம்களுடைய வரலாறு வந்து நிறைய இது ஆவணப்படுத்தல டாக்டர். நான் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி கூடுமான வரைக்கும் எல்லா தகவல்களையும் சேகரிச்சு சாலி, ஜே.எம். சாலியோட துணையோட தமிழ் முஸ்லிம் வரலாறுகள் எழுதினேன். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய சொந்த வரலாறு எழுதினேன், வரலாற்று வாசல்னு. இறுதியாக அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அந்த வரலாற்று நூல்னு வேண்டுகோள் நிறைய வந்தது. இப்ப ஆங்கிலத்துல அதை வெளியாக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 10 நூல்கள் வரைக்கும் வெளியாக்கி இருக்கிறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலமாகவே ஒரு 4-5 புத்தகம் உருவாக்கி இருக்கேன். இதுதான் என்னுடைய எழுத்து பிரவேசம். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா,
இந்த எல்லா நூல்கள்லையும் கிடைத்த வருவாயை நான் எனது சொந்த செலவுக்கு வைத்துக் கொள்ளாமல் சமுதாயத்திற்கும் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கின்றேன். அதன் பெயர் பரக்கத் அறக்கட்டளை. இது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது மென்டாக்கி அந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கின்றார்கள். வருடந்தோறும் ஏழை மாணவர்களுக்கு அதன் வழியாக உபகார நிதிகளை, கல்வி உபகார நிதிகளை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆக நூல்கள் எழுதுனது பெரிய பணி. ஆனா அதுல இருந்து கிடைச்சு ஒரு அறக்கட்டளை நிறுவி மாணவர்களுக்கு உதவுறது ஒரு அரும்பணி அப்படின்னு நான் கருதுறேன். இந்த அறக்கட்டளை வச்சிருக்கிறது ஒரு 4-5 பேர் தான் சிங்கப்பூர்ல தமிழ் முஸ்லிம்கள். ஜலீல், பசூல், இஸ்மாயில், அடுத்தது நான் 4 பேர் தான் வச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளை. இதை பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது ஒரு படைப்பாளியாக இருந்து திரட்டிய செல்வத்தை படிப்பாளிகளுக்கு செலவு செய்றீங்க. மிகப்பெரிய அற்புதமான பணி. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. இது போன்ற பணிகள் நீங்கள் செய்வதால் தான் தமிழுக்கு நீங்கள் ஆற்றிய பணி, சமூகத்திற்கு ஆற்றிய பணி, இந்த தொண்டுள்ளத்தை பாராட்டி அங்கீகரித்து ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் கிளை சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழி விழாவிலே உயரிய ஜமாலியன் விருது என்ற ஒரு விருதை நாங்கள் உங்களுக்கு வழங்கி கௌரவம் செய்தோம். அந்த உயரிய ஜமாலியன் விருதை போல் நீங்கள் பெற்ற மற்ற விருதுகள், மற்ற அங்கீகாரம், அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துங்க மசூதனே. நிச்சயமாக டாக்டர். சிங்கப்பூரில் இயங்கி வருகின்ற கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளும் என்னுடைய பணியை அங்கீகரித்து விருது வழங்கியிருக்கின்றார்கள். சரி. பெரும்பாலும் எல்லா அமைப்புகள். சரி. ஆனா சில விருதுகள் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டாகணும். அதுல முக்கியமான விருது நீங்க ஏற்கனவே சொன்ன ஜமாலியன் மூலமாக நான் பெற்ற விருது. சரி. அடுத்து எனக்கு ஒரு 4 அமைப்புகள் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது கொடுத்திருக்காங்க. சரி. அது இந்த பூன்லி சமூக மன்றம், இந்திய நற்பணி குழு, சரி, சிங்கப்பூர் கலைஞர் சங்கம், இந்திய முஸ்லிம் பேரவை, ஆசிரியர் சங்கம், இந்த 4 அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, வாழ்நாள் சாதனை கொடுத்திருக்காங்க. சரி. அது தவிர்த்து பல தேசிய விருதுகளை நான் வாங்கியிருக்கிறேன். சரி. உதாரணமா தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், NTUC என்று சொல்லப்படுகின்ற தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் எனக்கு தொழிலாளர் தோழர் விருது கொடுத்திருக்காங்க, லேபர் டே அவார்ட் அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்திற்கும் சமயத்திற்கும் நான் ஆற்றிய பங்களிப்புக்காக இஸ்லாமிய சமய மன்றம் எனது பணி அங்கீகரித்து ஜாசா பக்தி விருது எனக்கு 2010 வழங்கியிருக்கின்றார்கள். உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பல நாடுகள் எனக்கு அங்கீகாரங்கள் அளித்திருக்கின்றன. அதில் மலேசிய பாரதிதாசன் கழகம் எனக்கு பாரதிதாசன் விருது கொடுத்திருக்கின்றார்கள் 2007. பிறகு தாய்லாந்தின் தமிழ் சங்கம் எனக்கு நற்பணி நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. நற்பணி நாயகன். இந்த பட்டத்தை யார் தேர்ந்தெடுத்தான்னா வைரமுத்து. வைரமுத்து தொடர்பு கொண்டு இவருக்கு இன்னாருக்கு இவர் செய்த பணிக்கு ஒரு சிறந்த பட்டம் கொடுக்கணும், நற்பணி நாயகன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 200-300 தொழிலதிபர்கள் கூடியிருந்த அந்த நிகழ்ச்சியில எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல சில மதரசாக்கள், கல்லூரிகள் இறைநேசர் செல்வர்னு எனக்கு கொடுத்திருக்காங்க. பல பட்டம். இதுல முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் இந்த விருதுல பதிவு பண்றது முக்கியம். எனக்கு கிடைத்த சிங்கப்பூர் சைலண்ட் ஹீரோ, இது தேசிய விருது. ஏன்னா எனக்கு 2020 கிடைச்சது. இந்த இடத்துல நான் ரொம்ப பணிவா குறிப்பிட விரும்புகின்ற ஒரு செய்தி, இந்த விருது எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் 4 தரப்பு. சரி. என்னுடைய குடும்பம், குறிப்பாக என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம சமூகத்துக்கு நான் மிக சிறந்த பணியாற்றியிருக்க முடியாது, நிச்சயமா முடியாது. ஆக இந்த விருதெல்லாம் எனக்கு சேர்றதில்லை, என்னுடைய நண்பர்களுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் மனைவி மக்களுக்கும் தான் அந்த விருது போய் சேரணும் நியாயப்படி. இதுதான் நான் தாழ்மையா தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. நன்றி மறப்பது நன்றன்று என்ற அந்த திருக்குறளை தான் இப்ப நீங்க மெய்ப்படுத்தி காமிக்கிறீங்க. பரக்கத் உணவகம் என்று ஒரு தொழிலை நீங்கள் நடத்தி வருவது சிங்கப்பூரிலே நாங்கள் பலரும் அறிந்தது. இந்த
உணவுத்துறையில போய் நம்ம தொழில் துவங்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு? இதுல நீங்க சந்தித்த சவால்கள் என்ன? எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உணவு தொழில் என்பது எனக்கு ஒரு புதிய தொழில் அல்ல. எனக்கு பழக்கமான, பரிச்சயமான ஒரு தொழில். எப்படின்னா, நான் சிறுவனா இருக்கும் பொழுது, எனக்கு செலவுக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்த நான் என்ன பெற்றோர்கள்ட்ட போய் கேட்கறது இல்ல. நான் என்ன சரி, பண்ணுவேன்னா, கடைகள்ல போய் உதவி செய்வேன். சரி, சோத்து கடை, ரொட்டி கடை, தண்ணி கடை, தேநீர் கடை இங்கெல்லாம் போய் சிறு பிராயத்திலேயே நான் வேலை செஞ்சு சரி, நிறைய பழக்கப்பட்டிருக்கேன். இந்த கடைகள்ல நின்னு சரி, பரிமாறுறது, சுத்தம் பண்றது, சமையல்காரருக்கு உதவியா இருக்கிறது, வெங்காயம், காய்கறி வெட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் நான் இளமை காலத்திலேயே சரி, நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்பொழுது இந்த தொழில் நடத்துவதை பார்த்துட்டு ஒரு காலத்துல நானும் இந்த மாதிரி ஒரு கடைய நடத்தணும் அப்படின்னுட்டு நான் சிறு வயதிலே மனசுல நினைச்சிட்டேன். சரி, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நான் உணவு கடையின் உரிமையாளராக இருப்பது. இந்த கடைய என்னுடைய சகோதரர்களுடைய உதவியோடும் ஒத்துழைப்போடும் அரவணைப்போடும் நான் வெற்றிகரமா இன்றைக்கு நான் நடத்திட்டு வர்றேன். ஓ, சரி, நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு மீண்டும் கல்வி அமைச்சிலிருந்து அழைப்பு வந்தது. இன்னும் 3 சரி, ஆண்டுகள் நீங்க பணி செய்யணும்னுட்டு. சரி, நான் யோசித்தேன். 50 ஆண்டு காலம் ஆசிரியர் தொழில இருந்தாச்சு. இன்னொரு 3 காலம் இருக்கணுமா? சரி, அப்படின்னு யோசித்த போது, ஏன் இதை விட பயனுள்ள பணி ஏதாவது இருந்தா அதை செய்யலாமேன்னு நான் யோசித்ததோட விளைவுதான் இந்த உணவு நிலையம். ஏன்னா, பரக்கத் உணவு இல்லம் இப்பொழுது மிக சிறப்பான உணவகமாக சிங்கப்பூரில் பலரும் அறிந்த ஒரு உணவகமாக இருக்கின்றது. அதற்கு சரி, காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கடையின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு அன்றாடம் நான் இலவசமா உணவை விநியோகம் பண்றது. அதை நான் ஒரு முக்கிய பணியா ஒரு சமூக சேவையா, ஒரு அறப்பணியா இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னோட சரி, நோக்கம் எல்லாம் மக்களுக்கு ருசியான உணவு கொடுக்கணும். ஏன்னா, அது நியாய விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தலையாய நோக்கம். ஏன்னா, அதை ஒரு அறப்பணியா இப்ப நான் செஞ்சுட்டு வர்றேன். அது அந்நில் இந்த பணியும் சமூக பணியையும் நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஒரு நாளைக்கு அதிகமான வியாபாரம் லாபம் கிடைக்கும் போது நான் என்ன பண்றேன், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கு கடையில. இந்த ஏழை மக்களுடைய வசதி வாய்ப்பற்றவர்களுடைய லிஸ்ட்டை நாங்க வச்சிருக்கிறோம். சரி, அவர்களுக்கு நாங்க இல்லத்திற்கு அந்த உணவை இலவச உணவை நம்ம இப்போ அனுப்பிட்டு வர்றோம். டல்ஹவுஸ் வீதியில நம்பர் 11ல இப்போ சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி நான் உரிமையாளராக இருந்தாலும் அந்த கடையில என்னோட சகோதரர்கள் மெத்தவும் உறுதுணையாக இருந்து அந்த கடையை வெற்றிகரமான நிறைய ஜனங்கள் வருகின்ற ஒரு கடையா இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். கரெக்ட். ஆக நான் எல்லோருக்கும் நான் ஒரு உணவை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சகோதரர்களுடைய துணையோடு இந்த பணி தொடரும். சவால்னு சொன்னீங்க, அதுதான் அதை சவால். நீங்களே குறிப்பிட்டீங்க. ஏன்னா ஆள் பலம் எப்போதுமே பற்றாக்குறையா இருக்கு. ஏன்னா எங்க கடைக்கு இப்போ தோசை வேணும், ரொட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஆள் பற்றாக்குறையினால அது ஆரம்பிக்காம இருக்கும். கூடிய விரைவில் 2-3 வாரங்கள்ல காலையிலும் மாலையிலும் சிற்றுண்டி விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த கடையில உருவாகும். அதை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பரக்கத் உணவகங்கிற பேர்ல அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வானாக. தொடர்ந்து செயல்படுவதற்கு நாம் துஆ செய்வோம். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. என் மனைவியுடைய பின்புலத்தோடு, என் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய ஆதரவோடு, என் உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஆதரவோடு நான் இந்த சமூக பணி ஆற்றுகிறேன், இந்த தொழிலை நடத்தி வருகிறேன். திரும்ப திரும்ப நீங்க சொல்வது மிக ஆணித்தரமான ஒரு செய்தியாக இந்த பேட்டியிலே பதிவு காணப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை என்பது, பரஸ்பரம் என்பது எந்த அளவிற்கு மிக முக்கியமானது. ஒற்றுமை எனும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த இறை வசனம் எவ்வளவு ஒரு பெரிய ஜீவ நதியாக அது இருக்க வேண்டும் என்பதற்கு பலவிதமான எடுத்துக்காட்டுகளை உங்களுடைய பேட்டியின் வாயிலாக நம்முடைய நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியும் சமூக பணியும் ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு அனுபவசாலி என்ற வகையிலே வாழ்க்கை என்ற சொல்லுக்கு நீங்கள் தருகின்ற விளக்கம் என்ன?
என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க மசூதண்ணே? நிச்சயமாக சிறப்பாக சொல்லலாம். மனிதன் பிறக்கிறான், கல்வி கற்கின்றான், பணிக்கு செல்கின்றான், திருமணம் முடிக்கின்றான், பிள்ளைகளை பெறுகின்றான், பிறகு இறக்கின்றான். இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கை என்பதற்கு இதுதான் புரிதலா? நிச்சயமாக இல்லை. வாழ்க்கை என்பது நான், என் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் பிறர் நலம் பேணுவதே நான் வாழ்க்கையாக கருதுகின்றேன். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வது, பிறருடைய தாழ்வை தனக்கு வந்த தாழ்வாக நினைப்பது, பிறருடைய வெற்றியை நமது வெற்றியாக கருதுவது, சமூக பணிகளில் ஈடுபடுவது, நாட்டு சேவையில் ஈடுபடுவது, இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் நான் வாழ்க்கை என்பது. இதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறத வியாக்கியானம் கூறுறேன். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படி பிறர் நலம் நாடுகின்ற வாழ்க்கை வரலாற்றில் குறிக்கப்படும். அவர்கள்தான் மனிதர்களுடைய மனதில் வாழ்வார்கள். இது என்னுடைய விளக்கம். மிக அற்புதமான விளக்கத்தை சொன்னீங்க. சுயநலம் பாராமல் பிறர் நலம் கருதி செயல்படுவது என்பது இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையினுடைய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கின்ற கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு பொருளை மிக ஆணித்தரமாக அனுபவபூர்வமாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைவாக ஒரு கேள்வி. இந்த நேர்காணல் இப்போது ஒரு நிறைவுக்கு வரவிருக்கிறது. பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக ஒரு கேள்வியை கேட்டு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் பிஸ்மி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளையர்களுக்கும் நீங்கள் கூற விரும்பும் வழிகாட்டுதல், ஆலோசனைகள் என்ன? அதை சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிச்சயமாக டாக்டர், இது என்னை பொறுத்தளவு ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு கேள்வி. அதை நான் வரிசைப்படுத்த விரும்புறேன். என்னை பொறுத்தளவுல மிக முக்கியமா கருதுகின்றதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சரி. முதல்ல முக்கியமானது, நாம எப்போதும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களை எந்த ஒரு நிலையிலும் மறக்கக்கூடாது. அவர்களுடைய இறுதி காலம் வரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் குலம் தழைக்க வேண்டும் என்றால் நம் பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும் என்பது என்னுடைய தலையாய ஒரு வேண்டுகோள், ஒரு அறிவுரை. நமது பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பது நாம் ஆற அமர உட்கார்ந்து யோசித்தால்தான் தெரியும். குறிப்பாக நமது பெற்றோர்களுக்கு முதிய காலத்தில் நிறைய உதவிகள் தேவைப்படலாம். எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் 2000-3000 மைல் கடந்து அவர்களுடைய பெற்றோர்களை காண்பதற்காக செல்கின்றார்கள். அவர்களுடைய நலன்களை விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள். ஆக நாம் பெற்றோர்களை அவர்களுடைய இறுதி காலம் வரை கண்கலங்காமல் அவர்களை பேணி காப்பது ஒவ்வொரு மாந்தனின் தலையாய கடமை. இரண்டாவதாக, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சுருக்கு வழி என்பது கிடையவே கிடையாது. நாம் கடுமையாக உழைத்தால், பாடுபட்டால், அர்ப்பணிப்பு தன்மையுடன் நடந்து கொண்டால் நிச்சயமாக நமது இலக்கை அடைய முடியும். சரித்திர புருஷர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அதற்கு நிறைய நேரம் செலவிட்டிருக்கின்றார்கள். 2000, 3000, 4000 மணி நேரம் அதுக்கு செலவிட்டிருக்கின்றார்கள். வெளிச்சம் எப்படி வந்தது? எப்படி நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? அத்தனை விஞ்ஞானிகளும் அதிக நேரம் செலவழித்திருக்கின்றார்கள். ஆக இளைஞர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், சாதனை செய்ய வேண்டுமென்றால் அதிக நேரம் அந்த குறிப்பிட்ட துறைக்கு நீங்கள் ஒதுக்குங்கள். உங்களாலும் பெரிய சாதனைகளை ஆற்ற முடியும். நமது வாழ்க்கையில் அன்றாடம் செய்யும் காரியங்களுக்கும் நமது வாழ்க்கைக்கு தொடர்பு இருக்கு. அன்றாட பணிகள் நான் சொல்லுவது, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதை சரியா செய்யறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகையால வாழ்க்கையை நாம் திட்டமிட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியாது. நாளைக்கு இருக்கிற மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம எப்படி மாற போறோம்? அதற்கு என்னென்ன முயற்சிகள், என்னென்ன உழைப்புகள், என்னென்ன ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறத நாம திட்டமிட வேண்டும். அதற்கு
நாம் அறிவை பட்டை தீட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது நான் சொல்ல போறது சுகாதாரம். நாம நம்ம உடம்புக்கு மரியாதை கொடுக்கணும். உடம்புக்கு மரியாதை கொடுக்கலன்னா உடம்பு நமக்கு மரியாதை கொடுக்காது. எத்தனையோ செல்வந்தர்கள், கோடிக்கணக்கா சேர்த்து வைத்தவர்கள் அனுபவிக்க முடியாம மாண்டிருக்கின்ற கதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? நம்ம சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் இன்னைக்குமே கொடுக்கறது இல்லை. ஆகையால நிச்சயமாக நாம் சுகாதாரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்க வேண்டும். இது என்னுடைய 4வது அறிவுரை. இறுதியாக இந்த அருமையான பேட்டிக்கு வகை செய்த பிஸ்மி வானொலி நிலையத்தாருக்கு நான் உண்மையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன், கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், எனது பணிகளை பலரும் அறிய கேட்கின்ற ஒரு வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். மிகச் சிறந்த பணி, அருந்தவ பணி என்று கூட நான் சொல்லுவேன். லாப நோக்கில்லாத பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பிஸ்மி வானொலி வளர வேண்டும், வாழ்ந்து உயர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல். எந்த வகையிலெல்லாம் நாம் பிஸ்மி வானொலிக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பிஸ்மி வானொலிக்கு அதன் நேயர்கள் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக வணிகர்கள் தங்களுடைய பார்வையை இந்த பிஸ்மி வானொலி பக்கம் திருப்ப வேண்டும் என்று நான் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வேன். எனது அபிமானிகளுக்கும் இந்த வேண்டுகோளை விடுத்து இந்த பேட்டியை நான் நிறைவு செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எங்கும் நிலவட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. மிக அற்புதமான ஒரு நிறைவான நேர்காணலை தந்தீங்க. அற்புதமான கருத்துக்களை எங்கள் செவிகளுக்கு தந்து பகிர்ந்த உங்களுக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல இயலாது. பிஸ்மி இஸ்லாமிய வானொலி, அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நண்பர் சீனி ஜாஃபர் கனி, இதை லாப நோக்கம் இல்லாத ஒரு தொண்டாக, இதை தொழிலாக அல்ல, தன்னுடைய கனவாக அவர் நடத்தி வருவது நாம் பலரும் அறிந்தது. சுமார் 6 லட்சம் நேயர்கள் உலகின் பல நாடுகளில் இருந்து இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி பொது நிகழ்ச்சிகள், வாழ்க்கை சார்ந்த பல பயனுள்ள தகவல்கள், மருத்துவ சொற்பொழிவுகள், இஸ்லாமிய கீதங்கள் பிஸ்மி வானொலி வழங்கி கொண்டு வருவது நாம் அறிந்தது. இதற்கு பிஸ்மி வானொலி நேயர்கள் மட்டுமல்ல, உலக முஸ்லிம்கள், உலக வர்த்தகர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து நம் ஆதரவை எல்லா வகையிலும் பிஸ்மி வானொலிக்கு வழங்கி, இந்த உலகம் இருக்கின்ற வரை, காற்று இருக்கின்ற வரை, கியாமத் நாள் வரை இந்த நற்சேவை தொடர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் துஆ செய்வோமாக என்று இறைவனை பிரார்த்தித்து, நமது வேண்டுகோளுக்கு இணங்கி பிஸ்மி வானொலிக்கு மிக அற்புதமான ஒரு நேர்காணலை வழங்கிய அன்பு சகோதரர் அண்ணன் ஹாஜி முஆ மசூத் அவர்களுக்கு நேயர்களின் சார்பாகவும் பிஸ்மி வானொலியின் சார்பாகவும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, 100 ஆண்டு காலம் நீங்கள் உடல் நலத்தோடு வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து நீங்கள் சேவை ஆற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் உங்களை வெற்றியாளர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மற்றொரு நம் சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திப்போம். உங்களுடைய செவிகளுக்கு விருந்தாக நாங்கள் படைக்கவிருக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.